ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஹாரர் மூவி ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். மலிக்னன்ட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் அவுட்டில் ஆரம்பிச்சு அந்நியில் முடியுது அப்படின்னே வந்து சொல்லலாம். அது நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணது வந்து. ஸோ இப்போ வாங்க படம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பார்த்துக்கலாம். இந்த படத்தை வந்து ஜேம்ஸ் வேன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்து காட்டுறாங்க. ஒரு டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, வீவர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காட்டிக் பேஷண்ட் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலண்டான பேஷண்ட். அந்த பேஷண்ட் வந்து எடுத்தோடனே வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து அப்படியே வந்து ஆளுங்களாம் அப்படியே தூக்கி அடிக்குது. அப்படியே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டிஸ்லாம் இருக்குது. லைட்ஸு இந்த இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பவர் லைட்ஸ் எல்லாம் வந்து லைட்ஸு இந்த இதெல்லாம் இந்த எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த சீன் ரொம்ப வயலண்டாக இருக்குது. அதோட அந்த சீன் வந்து முடியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசென்ட் டேல வந்து சியாட்டில் நடக்குது ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேடிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து ஒர்க் முடிச்சுட்டு வராங்க. அவங்க வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ஒர்க் முடிச்சுட்டு வராங்க பாருங்களேன். அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெக்னன்சி பற்றி பேசும்போது ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க. பதிலுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அட்டாக் பண்ணுறாரு பாருங்களேன். அவங்க போய்ட்டு அப்படியே செவரில் போய் மோதிட்டு அவங்களுக்கு வந்து பேக் சைடில் வந்து பிளட் வந்துடுது. அவர் உடனே போய் ஐஸ்லாம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாரு பாருங்களேன். ஸோ இந்த சீன் வந்து இதோட முடியுது. அவங்களுக்கு வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி வந்து காட்டுறாங்க. இதுக்கு நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேலே வந்து பெட்ரூமில் வந்து படுத்திருக்காங்க. அவர் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து படுத்திருக்காரு வந்து. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஏதோ சவுண்ட் கேட்குது. என்னடா சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்திரிச்சு பார்க்குறாரு பாருங்களேன். எந்திரிச்சு மேடிசன் தான் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்க்குறாங்க. மேடிசன் இல்லை, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட்ஸ்லாம் வந்து இதுவாகுது. அப்படியே அந்த லைட்ஸ் எதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னீங்க, அந்த லைட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கண்ட்ரோல் ஆகுது. அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ் டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. அப்புறமா ஒரு சீனில் டிவி வந்து தானாக ஆன் ஆகுது வந்து. அது இவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு லைட்ஸ் அவுட் படத்தில் ஒரு உருவம் வந்து அதே மாதிரி ஒரு உருவம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக இது வந்து அட்டாக் பண்ணுது பேக் சைட்லேருந்து வந்து. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவங்க அந்த சவுண்டு கேட்டு கீழே வராங்க பாருங்களேன். கீழே வந்து பார்த்தா இவர் வந்து இறந்து கிடக்குறாரு. ஸோ இவங்களே வந்து சேஸ் பண்ணுது. இவங்கள வந்து சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவங்களை வந்து தள்ளி விடும்போது அந்த கிரேச்சர் வந்து தள்ளி விடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போய் கீழே விழுந்துடுறாங்க. ப்ரெக்னன்சி இது அந்த கர்ப்பம் வந்து கலைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லலாம். வந்து நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலில் வந்து சீன் வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் கூட இருக்காங்க. அவங்க சிஸ்டர் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. இனிமேல் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அதில் வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதை வந்து காட்டுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரிண்ட்ஸ் எல்லாமே அப்சைட் டவுனாக இருக்குது. எல்லாமே தலைகளாக இருக்குது. ஹேண்ட் பிரிண்ட்ஸ் வந்து ஏதோ சீலிங்லேருந்து தொங்கிக்கிட்டு வந்து அட்டாக் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க வந்து. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் கதை வந்து. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்டரும் வந்து பார்த்தீங்கன்னா மேடிசன் ஹீரோயின் சொல்லி அவங்கள பேஸ் பண்ணியே நடக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க கண் முன்னாடியே நடக்கிற மாதிரி இருக்கும். பட் அவங்களால வந்து பேரலைஸ் ஆன மாதிரி இருக்கும். அப்படியே அவங்களால வந்து அசைய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது வந்து. அதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்றது தான் வந்து மீதி கதை வந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போய் போலீஸில் வந்து அதே விதத்தில் தான் வந்து கொலை நடந்திருக்கும் வந்து. ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு வகையில் கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் வந்து. இதுக்கு மேலே சொன்னால இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும் வந்து. இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் அன்னியன் வந்து சொன்னேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஸ்பாய்லர் அலர்ட் வந்து நீங்கள் இன்னும் படம் பார்க்கல அப்படின்னாக்கா தயவுசெய்து பார்த்துட்டு வந்துருங்க. எல்லாம் இதோட வந்து ஸ்கிப் பண்ணுறேங்க வந்து. எல்லாம் பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் வந்து இது வந்து பாருங்கள். ஏன் நான் வந்து அன்னியன் சொன்னேன் அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி வருது. இந்த அம்பியும் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அன்னியனும் மாறி வருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மாறி வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து அன்னியன் கூட வந்து கம்பேர் பண்ண வந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து அன்னியனில் இந்த பில்டிங்லேருந்து குதிச்சு ஹீரோயினை விரட்டுற ஒரு சீன் இருக்கு இல்லையா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பில்டிங்லேருந்து குதிச்சு அந்த சீன் பார்க்குறது அப்படியே அன்னியன் பார்க்குற மாதிரி எப்படி தோணும். அந்த ட்ரெஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் பிளாக்லேயே வந்து இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் வந்து அந்த படத்தை பார்த்து இது இன்ஸ்பயர் ஆகி எடுத்த மாதிரி இருக்குது வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வேறு ஒரு ஹாரர் மூவி ரிவ்யூ இல்லைனா வந்து ஹாரர் இன்சிடென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.